அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு குளித்தலை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எடப்பாடியார் அவர்கள் கல்வி கடனை ரத்து செய்யறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க யாராவது ஒரு குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆணு பெண்ணு சமன்றாங்க, ஆனால் மகளிருக்கு மட்டும் பஸ் இலவசமாக விடுறாங்க. அப்போ ஆண்கள் மட்டும் என்ன பாவம் செஞ்சாங்க? ஆண்களுக்கும் இலவசமாக கொடுக்கறது நல்ல வாக்குறுதி தான். அப்புறம் பணம் உயர்த்து, அந்த 1000 ரூபா பணம் கொடுக்கறது உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் நல்ல வாக்குறுதி தான். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை வாக்குறுதியாக இல்லாமல் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குறிப்பாக உயர்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான தேவைகளை அறிந்து அதை வாக்குறுதியாக இல்லாமல் நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். மாடுபிடி விளையாட்டை தேசிய விளையாட்டா ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி உதவித்தொகையோ பரிசு தொகையோ இழப்பீடு தொகையோ எது வேணாலும் வழங்கலாம். எதுலையுமே இல்லாத ஒரு விளையாட்டை நிதி கொடுத்து மக்களை திசை திருப்புற வேலையா தான் நான் நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதிக்கு குளித்தலை பகுதி மக்கள் அளித்த பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.